مرحبا بكم في درس اليوم عن العواطف الجزء الثاني. எமோஷனல் ஃப்ரேசஸை அரபிக்ல வந்துட்டு எப்படி கன்வே பண்றது அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு இருக்க தொடர்ல இன்னும் சில எமோஷனல் ஃப்ரேசஸ் சவுதி ஸ்லாங்லயும் எஜிப்சியன் ஸ்லாங்லயும் எப்படி கன்வே பண்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஐம் சோ டயர்ட், நான் ரொம்ப களைப்பா இருக்கிறேன் அப்படிங்கிறத சவுதி அரேபியன் எப்படி கன்வே பண்ணுவாங்க? மர்ரா தாபான். மர்ரா அப்படின்னா ரொம்ப அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தாபான் அப்படின்னா களைப்புக்கு. மர்ரா தாபான், ரொம்ப களைப்பா இருக்கிறேன். எஜிப்சியன் இதை எப்படி கன்வே பண்ணுவாங்க? மஹ்தூத் அவி. சொல்லுங்க, மஹ்தூத் அவி. மஹ்தூத் அவி அப்படின்னா எஜிப்சியன் எப்படி சொல்லுவாங்க? நான் ரொம்ப களைப்பா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? கன்வே பண்ணுவாங்க. ஐம் ஸ்கேர்ட், நான் பயந்து போய் இருக்கிறேன். நான் பயந்து போய் இருக்கிறேன் அப்படிங்கிறத சவுதி அரேபியன் வந்துட்டு எப்படி கன்வே பண்ணுவாங்க? மர்ரா ஹாயிஃப். மர்ரா ஹாயிஃப். ஹாயிஃப் அப்படின்னு சொன்னா பயந்து போய் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்படி? ஹாயிஃப். ஹாயிஃப், மர்ரா ஹாயிஃப். இது எஜிப்சியன் எப்படி கன்வே பண்ணுவாங்க? மர்ஊப். சொல்லுங்க, மர்ஊப். மர்ஊப் அப்படின்னா என்னது? நான் பயந்து போய் இருக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டுமே அதே மீனிங். ஓகேங்களா? ஐம் ஸ்கேர்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்படி கன்வே பண்ணுவாங்க. ஓகே. அதே போல ஐம் நர்வஸ், நான் ரொம்ப நர்வஸா இருக்கிறேன், பதட்டமா இருக்கிறேன் அப்படிங்கிறத சவுதி அரேபியன் எப்படி கன்வே பண்ணுவாங்க? கல்பி எதுக்கு பிஸ்ஸுரா. கல்வி அப்படின்னா ஹார்ட்டுக்கு, எதுக்கும் அப்படின்னு சொன்னா துடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. பிஸ்ஸுரா அப்படின்னா வேகமாக, என்னுடைய இருதயம் என்ன பண்ணுது? வேகமா துடிக்குது அப்படிங்கிறது. பதட்டத்துல ரொம்ப ஒரு வேகமா என்னுடைய ஹார்ட் பீட்ல வேகமா இருக்கு அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? கல்வி எதுக்கு பிஸ்ஸுரா, பதட்டமா இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி கன்வே பண்றாங்க? கல்வி எதுக்கு பிஸ்ஸுரா. இது எஜிப்சியன் எப்படி கன்வே பண்ணுவாங்க? அல்பி ஹயூஅஃப். அல்பி ஹயூஅஃப். அல்பி அப்படின்னா கல்பு தான் மீன் பண்றாங்க, ஹார்ட். ஹயூஅஃப் அப்படி நின்று போன மாதிரி இருக்கு, எனக்கு பதட்டம், என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா பதட்டத்துல. அல்பி ஹயூஅஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்க? கன்வே பண்றாங்க. அதே போல இட்ஸ் நாட் ஃபியர், நீ பண்றது வந்துட்டு ஒரு அநியாயமா இருக்குது, நீ பண்றது அநியாயமா இருக்குது, நியாயமே இல்லை, நீ சொல்றது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம்ல. சவுதி அரேபியன் வந்துட்டு இதை எப்படி கன்வே பண்ணுவாங்க? ஹாதா துல். ஹாதானா இதுன்னு அர்த்தம், துல்ம்னா அநியாயம். ஹதா துல், ஹதா துல். எஜிப்சியன் வந்துட்டு இதை எப்படி கன்வே பண்ணுவாங்க? த ஜுல். த ஜுல். ஹாதா அப்படிங்கிறது இதுக்கு அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க? த த அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. த ஜுல். அந்த வா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க? ஜுல்முன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. மேஜரா துல்முன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. த ஜுல். ஓகேங்களா? சோ வேற ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ, நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. இது எஜிப்சியன் சவுதி எப்படி கன்வே பண்ணுவாங்க? சவுதி ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ, நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிறது. ஃபஹூர் ஃபீக். ஃபஹூர் ஃபீக். ஃபஹூர் அப்படிங்கிறது ப்ரௌடுக்கு சொல்லுவாங்க, பெருமைக்கு சொல்லுவாங்க. ஃபீக், உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன், உன்னை நினைச்சு. ஃபீக், உன்னால நான் பெருமைப்படுறேன். ஃபஹூர் ஃபீக். ஓகேங்களா? எஜிப்சியன் இதே இதை உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன், ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிறத எப்படி கன்வே பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரியான வீடியோக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? வேற என்ன எஜிப்சியனை நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, வேற என்ன டிஃபரன்ஷியேட் நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ். See you in the next lesson.